வச்சு சொல்கிறீங்களா? மதுபான விற்பனை வச்சு சொல்கிறீங்களா? கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்கிறீங்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினதை வச்சு சொல்கிறீங்களா? எதை வச்சு அவங்க பலம் வாய்ந்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதுதான் திமுகவுடைய பலமா? இவங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் இருக்குது? கூட்டணி கட்சி இல்லாமல் திமுகவால் தமிழ்நாட்டை தேர்தல் அழிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறோம். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்றாலும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும். ஒரு அமைச்சரை சொல்லுங்கள். இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாருல, தைரியமாக தான் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும். 2026 அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவோம். சிபிஐ விசாரணை ஏன் எதிராக வரணும்? தப்பு இருக்கவங்க தானே பயப்படணும். ஏன் அது எதிராக வரப்போகுது? இன்றைக்கு மக்களே தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய நிர்வாகிகளோ எந்த மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே, எந்த மக்களுமே போர்க்கொடி தூக்கலையே. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அவர் இவ்வளோ இடங்களில் மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு, இவ்வளோ மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு, 2 வருஷமாக மக்களை பார்க்குறாரு, எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு. எந்த இடத்துலையுமே நடக்காதது கரூரில் ஏன் நடந்தது? ஏன் எந்த இடத்துலையுமே வீசப்படாத செருப்புகள் ஏன் கரூரில் மட்டும் அவர் மேலே வீசப்படுது? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இப்போ எங்களுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல் எப்படி அந்த இடத்துல லத்தி சார்ஜ் நீங்கள் பண்ணீங்க? அப்போ இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலைக்கு மிக தெளிவாக இருக்குது. எல்லாத்தை விட உயர்ந்தது மக்கள் மன்றம்.